வருகிற 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற சடுகுடு கபடி ஆட்டம் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. வழக்கமாக திமுக, அதிமுக என இரு அணிகள் மட்டுமே பங்கேற்கும் கபடி போட்டியில் இந்த முறை திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 234 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் கபடி போட்டி நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றதால் திமுகவினர் ஏக குஷியாக இருக்கிறார்கள். தளபதி மு.க. ஸ்டாலினை இனிமேல் எடப்பாடியாரால் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்கின்ற தெம்பு திராணி ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் சற்றும் எதிர்பாராத தோல்வியை சந்தித்த அதிமுக புதிய வெறித்தனத்துடன் களமிறங்குகிறது. அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் போடும் திட்டம் என்ன, அவரது பயணம் என்ன என்பது ஓரளவுக்கு வெளியே தெரிந்த நிலையில் எடப்பாடியார் என்ன செய்ய போகிறார் என்பது மிக பெரிய மர்மமாக இருக்கிறது. துவண்டு போய் இருக்கும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடியாரின் முதல் நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் சென்னை மாநகரம் முதல் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரை தொண்டர்களை அழைத்து பேச அவர் ஏற்பாடுகளை செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி ஒன்றும் புதிதல்ல. அவர் பதவியேற்ற போதே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை சந்தித்தவர். எனவே அவரை திமுகவினர் சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தொகுதி வாரியாக முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் திமுகவை தவிடுபுடியாக்க வேண்டும் என அவர் பேசிய பேச்சு கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரட்டை இலை என்கிற சின்னத்தை விட மேலானது எதுவும் இல்லை எனவும் பேசியிருக்கிறார். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை கேட்டு வருகிறார். கட்சியை பலப்படுத்துவது எப்படி, வரப்போகும் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது வரை நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவின் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான பேர் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். அப்படி கூட்டணி வைத்திருந்தால் சில தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சி சீமானுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். இவை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி பொறுமையுடன் கேட்டுக்கொண்டார். இந்த விஷயத்தில் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் கூட்டணி இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஆலோசனை இருக்கிறது. மேலும் நாம் தமிழர் கட்சி அதிமுகவிற்கு ஒத்து போகாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேரும் வாய்ப்புகள் இருக்கிறது. ராயப்பேட்டை அலுவலகத்தில் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் மேற்கண்ட கருத்தை தெரிவித்தனர். திமுக அரசுக்கு எதிராக தினம்தோறும் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட வேண்டும், பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைக்கு அதிமுகவில் நிர்வாகிகள் தொடர்பாக எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என தெரிகிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா பற்றி கூறும் பொழுது அதை ஒரு பொருட்டாகவே எடப்பாடி எடுத்துக்கொள்ளவில்லை என்பது ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. எனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்துக் கொள்ளும் திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பதில் சொல்ல காத்திருக்கிறார் என்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் எச்சரிக்கை தகவல்.